நிகிதா, தற்போது தேர்தல் ரேஸிலே தனித்து விடப்படுகிறதா காங்கிரஸ் என்ற கேள்விதான் பெரும் பேச்சாக இருக்கிறது. காரணம், திமுகவும் கடும் ஆவேசம் அடைந்திருக்கிறது. காங்கிரஸ் செயலை பார்த்து காங்கிரஸில் சில தலைவர்கள் தொடர்ந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி குறித்தும் கூட்டணியை பலவீனப்படுத்த வகையிலும் மாணிக்கம் தாக்கூர், பிரவீன் சக்கரவர்த்தி ஆகியோர் பேசி வருவதற்கு கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, தாவேகாவும் மறுபக்கத்திலே தொடர்ந்து இழுத்துக் கொண்டே வருகிறார்கள். பெரிய இழுவையாக இருக்கிறது காங்கிரஸ். எனவே நாம் தனித்தே செல்வோம் என்ற வகையில் விஜய் முடிவெடுத்திருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்து நாம் செய்தியாக ஒளிபரப்பியிருந்தோம். எனவே இரண்டு பக்கமும் தற்போது காங்கிரஸ்க்கு அடி விழுந்து கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் என்ன செய்வது என தெரியாமல் காங்கிரஸ் கட்சி திணறிக் கொண்டிருக்கிறது தான் கூற வேண்டும். குறிப்பாக திமுக தலைமையுடன் நாம் பேசும்போது திமுக தலைமை நிர்வாகிகள் சிலர் நம்மிடம் தெரிவித்த கருத்து என்னவென்றால், காங்கிரஸ் கட்சியின் மாணிக்கம் தாக்கூர் தொடர்ந்து திட்டமிட்டு இந்த கூட்டணி தொடரக்கூடாது என்ற வகையிலே பேசிக் கொண்டிருக்கிறார். திட்டவட்டமாக நாங்கள் என்னவென்று தெரிவித்து விட்டோம். முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் நேரடியாகவே தெரிவித்து விட்டார், ஆட்சியில் பங்கெல்லாம் கிடையாது என. அது தெரிந்த பிறகும் தொடர்ந்து ஆட்சியில் பங்கு என்று பேசிக்கொண்டு மாணிக்கம் தாக்கூர் பேசுவது கூட்டணியை திட்டமிட்டு பலவீனப்படுத்துகின்ற செய்தியாகவே நாங்கள் பார்க்கிறோம் நகர்வாகவே. அதே போன்று பிரவீன் சக்கரவர்த்தி என்ற நபர் என்ற வகையிலே நம்மிடம் தெரிவித்தார்கள். பிரவீன் சக்கரவர்த்தி டெல்லியிலே ராகுல் காந்திக்கு ஏதோ ஒரு திட்டத்தை நெருக்கமா இருப்பவர். ஆனால் பிரவீன் சக்கரவர்த்தி என்ற நபர் தேவையின்றி திட்டமிட்டு திமுக அரசின் மீது தொடர் பழிகளை சுமத்தி வருகிறார். இது சரியில்லை. குறிப்பாக மகளிர் உரிமை தொகையை அறிவிக்கும் பொழுது 5000 ரூபாய் என்ற பொழுது இதெல்லாம் அறிவித்தெல்லாம் ஜெயிக்க முடியாது என்ற வகையிலே தேவையற்ற ஒரு கணக்குகளை எல்லாம் கொடுத்து, மற்ற மாநிலங்கள் சில மாநிலங்கள் ஜெயிக்கவில்லை, சில மாநிலங்கள் தான் ஜெயித்தார்கள் என்ற வகையில் கணக்குகளை கொடுத்து திட்டமிட்டு திமுக அரசின் மீது குற்றம் சாட்டுவதையே வழக்கமாக கொண்டிருக்கிறார். இந்த மாணிக்கம் தாக்கூரும் பிரவீன் சக்கரவர்த்தி என்ற நபர் மீதும் நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே கூட்டணி குறித்து பேசலாம். முதலில் நடவடிக்கை எடுங்கள், பிறகு நாம் கூட்டணி குறித்து பங்கீடு குறித்தெல்லாம் பேசலாம் என்ற வகையை தெரிவித்திருக்கிறார்கள். செல்வ பெருந்தகை தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக 2 ஆண்டுகள் பூர்த்தி செய்து 3ஆம் ஆண்டுக்குள் தற்போது அடியெடுத்து வைத்திருக்கிறார் என்று. இந்த சூழ்நிலையிலே செல்வ பெருந்தகை வெளிப்படையாகவே மாணிக்கம் தாக்கூர், பிரவீன் சக்கரவர்த்தி எல்லாம் செய்கிறார் என்று நேரடியாக பெங்களூருக்கு சென்று காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருக்கும் மல்லிகார்ஜுன கார்கேவை சந்தித்து பேசியிருக்கிறார். அந்த புகைப்படம் நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த புகைப்படத்திலே மிக தெளிவாக தற்போது எக்ஸ்க்ளூசிவாக அந்த புகைப்படம் நமக்கு கிடைத்தது. மல்லிகார்ஜுன கார்கேவை நேரடியாக சென்று தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை சந்தித்து அவரிடம் மாணிக்கம் தாக்கூரும் பிரவீன் சக்கரவர்த்தியும் தொடர்ந்து பேசுவதால் நம்மிடம் திமுகவிடம் நான் தோழமையுடன் பேசுவதற்கே முடியாத அளவு ஒரு சூழலை ஏற்படுத்துகிறார்கள். இது கூட்டணியை பலவீனப்படுத்தும், நம்முடைய பேரம் பேசுவதையும் குறைத்து விடும் என்ற வகையிலே தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை என்பது நமக்கு அழுத்தம் கொடுப்பார்கள் என்ற வகையிலெல்லாம் தற்போது தனது கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கிறார். இதையடுத்தான் தற்போது வேணுகோபால் இன்று வந்திருக்கிறார். பாத யாத்திரை எல்லாம் செய்ய போகிறார் என்று காங்கிரஸ் சார்பிலே. இந்த சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சி இந்த பக்கம் ஒரு திமுக தலைமை தற்போது பொறுமை எழுந்து ஆவேசமாக இது போன்ற ஒரு நிபந்தனை கொடுத்திருக்கார். இருவரை நீக்குங்கள், பிறகு மற்ற விடயங்களை பேசுவோம் என்ற வகையிலே தெரிவித்திருப்பதாக நமக்கு தகவல்கள் வருகின்றன. மறுபக்கத்திலே தாவேக தலைவர் விஜயும் தற்போது கடும் கோபத்தில் இருக்கார் காங்கிரஸ் மீது. இந்த இருவரை தவிர்த்து வேறு யாரும் தாவேகாவுடன் செல்ல வேண்டும், திமுகவிடம் அதிக இடங்களை பெற வேண்டும், திமுக ஆட்சியிலே பங்கு கேட்க வேண்டும் என்று கூறுகிறார்கள் தவிர தாவேகாவுடன் இணைய வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியில் யாரும் பெரிதாக ஈடுபாடு காட்டவில்லை. மாணிக்கம் தாக்கூரும் பிரவீன் சக்கரவர்த்தியும் மட்டும்தான் அந்த அளவுக்கு ஈடுபாடை காட்டுகிறார்கள். எனவே காங்கிரஸ் வந்தால் என்ன, வராவிட்டால் என்ன, தனித்து விடுங்கள், நாம் தனியே செல்வோம் என்ற வகையிலே விஜய் முடிவெடுத்து விட்டதாக ஒரு பக்கம் தகவல்கள் வருகிறது. எனவே இரண்டு பக்கமும் காங்கிரஸை பொறுத்தவரை திமுகவிடமும் பேச முடியாத ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் சிலர். இன்னொரு பக்கத்திலே அந்த இருவர் மட்டுமே பேசுகிறார், மற்றவர் யாருமே நம்மிடம் வருவதற்கு ஆர்வம் காட்டவில்லை என்று விஜயும் ஒரு கோபத்தில் இருக்கிறார். எனவே காங்கிரஸை தனித்து விடப்படுகிறது, தேர்தல் காங்கிரஸை தனித்து விடுவார்களோ என்ற சூழல் தான் தற்போது ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் தற்போது காங்கிரசுடைய மாவட்ட தலைவர் எல்லாம் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் தேசிய பொதுச் செயலாளருக்கும் வேணுகோபால் சந்தித்து பேச போகிறார். அவருடைய கருத்துக்கள் மற்றும் செல்வ பிறந்தகை கார்கேவிடம் தெரிவித்த கருத்து, செல்வ பிறந்தகை நேரடியாக வேணுகோபாலையும் அழைத்து சென்றிருக்கிறார். எனவே அவரிடம் தெரிவித்த கருத்துக்கள் அனைத்தையுமே எடுத்து சென்று ராகுல் காந்தியும் தெரிவித்து ராகுல் காந்தி இறுதி முடிவு எடுப்பார் என தெரிகிறது. ஆனால் காங்கிரஸை பொறுத்த மட்டிலே தற்போது ஒரு திரிசங்கு நிலை, இக்கட்டான சூழல் என்றே சொல்ல வேண்டும். அப்படி ஒரு நிலையில் தான் காங்கிரஸ் இருக்கிறது. இந்த பக்கம் செல்லவில்லை, அந்த பக்கம் செல்ல முடியாத ஒரு சூழல். தாவேகாவும் பெரிய ஆர்வம் தற்போது காட்ட ஆரம்பிக்கவில்லை. முதலில் மிகுந்த ஆர்வத்துடன் இருந்தார்கள். ஆனால் தற்போது விஜய் தெளிவாகிவிட்டார். காங்கிரஸ் இழுத்துக் கொண்டே இருக்கிறது, இந்த இழுவை எல்லாம் நமக்கு வேண்டாம்,
தனியாக களமிறங்குவோம் என்ற வகையிலே தனது முக்கிய நிர்வாகிகளுக்கு தெரிவித்ததாக உறுதியான தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த பக்கத்தில் திமுக தலைமையும் கடும் கோபத்திலே இருக்கிறது. மாணிக்கம் தாக்கூரும் பிரவீன் சக்கரவர்த்தியும் தொடர்ந்து அவதூறுகளையும் இந்த கூட்டணியை பலவீனப்படுத்தும் வகையிலும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் அவர்களை தட்டி கொடுத்து பேசுவது என்பது ஏற்கனவே இதே போன்ற ஒரு சூழல்தான் பீகார் தேர்தலின் போதும் நடைபெற்றது, உத்தரப்பிரதேச தேர்தலின் போதும் நடைபெற்றது. மேற்கு வங்கத்திலே தற்போது மம்தா பானர்ஜியும் காங்கிரஸை துரத்திவிட்டார். கேரளத்திலும் உட்கட்சி பூசல் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. அசாமிலும் காங்கிரசுக்கு பெரும் பிரச்சனையாக அங்குள்ள தலைவர்கள் ராஜினாமா செய்து பாஜகவுடன் சேரப்போ என தகவல் வந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே டெல்லி நடந்த சட்டமன்ற தேர்தலிலும் ஹரியானாவில் நடந்த சட்டமன்ற தேர்தலிலும் காங்கிரஸ் இது போன்று கூட்டணி கட்சியாக இருந்த ஆம் ஆத்மியுடன் பாராமுகத்துடன் செயல்பட்டதால், இது போன்று ஏகப்பட்ட நிபந்தனைகள் விதித்ததால் அங்கு 2 இடங்களிலுமே ஆட்சியை இழந்து பாஜக அந்த கட்சி 2 மாநிலத்தும் ஆட்சியை பிடிப்பதற்கு காரணமாக காங்கிரஸ் அமைந்தது. இது போன்ற ஒரு சூழலை உருவாக்குகிறார்கள் என்ற வகையிலே தற்போது கடும் விமர்சனங்கள் காங்கிரஸ் மீது வைக்கப்படுகின்றன திமுக தரப்பிலிருந்து. எனவே அந்த வகையில் தற்போது காங்கிரஸ் மிக மிக மிகமான ஒரு இக்கட்டான சூழலில் இருக்கிறது. எனவேதான் தற்போது செல்வ பெருந்தகை மிக தெளிவாக மாணிக்கம் தாக்கூர் மீதும் பிரவீன் சக்கரவர்த்தி மீது நடவடிக்கை எடுக்க போகிறார் என்ற தகவல் காலையிலிருந்து பரவ ஆரம்பித்தது. தற்போது மாணிக்கம் தாக்கூர் செய்தியாளரை சந்தித்த பொழுது இது அண்ணன் தம்பி பிரச்சனை, எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை, செல்வ பிறந்தங்க எனக்கு எந்த பிரச்சனையும் நாங்கள் பேசி தீர்த்துக் கொள்ளும் என்ற வகையிலே அவருடைய டோன் நேற்று பேசிய விதமும் இன்று பேசிய விதத்திற்கும் மிகப்பெரிய வித்தியாசங்கள் இருக்கிறது. ஆனால் திமுக தலைமையை பொறுத்தவரை மிக தெளிவாக கூறியிருக்கிறார்கள், இவர்கள் இருவரையும் அடக்குங்கள், நடவடிக்கை எடுங்கள், நீக்குங்கள் அல்லது நடவடிக்கை எடுங்கள், பிறகு எங்களிடம் பேசுங்கள், அப்பொழுதுதான் நாங்கள் பேச தயாராக இருக்கிறோம் என்ற வகையிலே திட்டவட்டமாக தெரிவித்து விட்டதாக நமக்கு தகவல் வருகின்றன. ஆனால் இதை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அல்ல, உள்ளே பின்னணியில் நடக்கும் சுவாரஸ்யமான அதிரடி நகர்வுகள் தான் இவை. இந்த நகர்வுகளை நாம் மோப்பம் பிடித்துதான் தற்போது இந்த செய்திகளை தற்போது வெளியிட்டிருக்கிறோம். எனவே காங்கிரஸை பொறுத்தமட்டில் 2 பக்கம் அடி என்ன செய்ய போகிறது காங்கிரஸ் என்பதுதான் தற்போது மிகப்பெரிய கேள்வி. தற்போது வேணுகோபால் இங்குள்ள நிலவரங்களை எல்லாம் சேகரித்து உடனடியாக ராகுல் காந்திக்கு நாளை தெரிவிப்பார். அதன் பின் ராகுல் காந்தி விரைவாக கான்கிரீட் ஸ்டேட்மெண்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும் காங்கிரஸ் தலைமையிலிருந்து. அதன் பிறகுதான் கூட்டணி பேச்சுவார்த்தை என்பதை தொடங்கும் என்று எதிர்பார்க்கலாம். நிக்கிதா, விவரங்களுக்கு நன்றி. சண்முக சுந்தரம்.